வணக்கம். புதுச்சேரியில் நேற்று பெய்த கனமழை காரணமாக வாய்க்காலில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் அடித்து செல்லப்பட்ட மாயமான நபரை போலீசார், தீயணைப்பு வீரர்கள் தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக புதுச்சேரி சாலைகள் 6 குளம் போல் காட்சியளித்தன. வீட்டிற்குள் மழைநீர் புகுந்ததால் குடியிருப்பு வாசிகள் கடும் அவதி அடைந்தனர். கனமழை காரணமாக அனைத்து பள்ளிகளுக்கு இன்று விடுமுறையும் அளிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஜீவானந்தபுரம் பகுதியை சேர்ந்த கூலி தொழிலாளி ஐயப்பன் நேற்றிரவு தனது இருசக்கர வாகனத்தில் அதே பகுதியில் உள்ள வாய்க்கால் ஓரம் சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது எதிர்பாராத விதமாக மழை வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு அருகே இருந்த வாய்க்காலில் வாகனத்துடன் விழுந்துள்ளார். இதனை கண்ட அப்பகுதி மக்கள் அவரை மீட்க முயற்சி செய்தனர். ஆனால் கண்ணிமிக்கும் நேரத்தில் வாய்க்காலில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் அடித்து செல்லப்பட்டார். இது குறித்து அப்பகுதி மக்கள் அளித்த தகவலின் பேரில் லாஸ்பேட்டை போலீசார் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து ஐயப்பனை நீண்ட நேரம் தீவிரமாக தேடியும் அவர் கிடைக்கவில்லை. இந்த நிலையில் இன்று காலை முதல் அந்த வாய்க்கால் செல்லும் வழியெங்கும் தீயணைப்பு வீரர்கள் மற்றும் போலீசார் அவரை தேடும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இந்த செய்தி காட்டு தீ போல் பரவியதை தொடர்ந்து அப்பகுதியில் கூட்டம் கூட்டமாக பொதுமக்கள் வந்து பார்த்து செல்கின்றனர். மாயமான ஐயப்பனுக்கு புவனேஸ்வரி என்ற மனைவியும் 2 பெண் குழந்தைகள் உள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுவை சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் நிகழ்வுகளை பார்க்க வந்த காரைக்கால் பள்ளி மாணவர்களுக்கு முதல்வர் ரங்கசாமி புத்தகங்களை பரிசாக வழங்கினார். புதுச்சேரியின் பட்ஜெட் கூட்டத்தொடர் சட்டப்பேரவையில் நடைபெற்று வருகிறது. அமைச்சர் திருமுருகன் ஏற்பாட்டில் காரைக்கால் பகுதி மாணவர்கள் பேரவை நிகழ்வுகளை பார்வையிட்டனர். இதனைத் தொடர்ந்து மாணவர்கள் முதல்வர் ரங்கசாமி சந்தித்தனர். அப்பொழுது முதல்வர் மாணவர்களுக்கு புத்தகங்களை பரிசாக வழங்கினார். அப்பொழுது சட்டப்பேரவை தலைவர் செல்வம், அமைச்சர் திருமுருகன், சட்டப்பேரவை உறுப்பினர் நாஜீம், நாக தியாகராஜன் ஆகியோர் உடனிருந்தனர். பேனர்கள் வைக்கும் விஷயத்தில் நீதிமன்ற வழிகாட்டுதல்களை கடைபிடிக்காத புதுச்சேரி அதிகாரிகள் மீது நீதிமன்ற அவமதிப்பு உள்ளிட்ட சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சென்னை ஐகோர்ட் பதிவாளருக்கு புதுச்சேரி தலைமை நீதிபதி புகார் கடிதம் அனுப்பியுள்ளார். புதுச்சேரியின் சாலைகள், சிக்னல்கள், முக்கிய ரவுண்டானாக்களில் வாகனங்கள் செல்ல முடியாத வகையில் பேனர்கள் கண்டமேனிக்கு வைக்கப்படுகின்றன. இதனால் வாகனங்களில் செல்வோர் தட்டு தடுமாறி செல்லும் நிலை ஏற்படுகிறது. பேனர்களால் உயிரிழப்பு சம்பவங்கள் நடந்து வருகின்றன. இது தொடர்பாக புதுச்சேரி தலைமை நீதிபதி சந்திரசேகரன் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட சூழ்நிலையில் அவர் சென்னை ஐகோர்ட் பதிவாளர் ஜெனரலுக்கு புகார் கடிதம் அனுப்பியுள்ளார். சென்னை உயர்நீதிமன்ற வழிகாட்டல்களை கடைபிடிக்காத புதுச்சேரி அதிகாரிகள் மீது நீதிமன்ற அவமதிப்பு உள்ளிட்ட உடனடியாக சட்ட நடவடிக்கை தேவை என்று வலியுறுத்தியுள்ளார். இது குறித்து தலைமை நீதிபதி சந்திரசேகரன் சென்னை ஐகோர்ட் பதிவாளர் ஜெனரலுக்கு அனுப்பியுள்ள புகார் கடிதத்தில் புதுச்சேரியில் பொது இடங்களில் அங்கீகரிக்கப்படாத பேனர்கள், பிளக்ஸ் போர்டுகள், அலங்கார வளைவுகள், கட் அவுட்கள் வைக்கப்படக்கூடாது என ஐகோர்ட் உத்தரவு மீறப்பட்டுள்ளது. ஏற்கனவே புதுச்சேரி அரசுக்கு இது தொடர்பாக அனுப்பப்பட்ட உத்தரவு மீறப்பட்டுள்ளது. ஐகோர்ட் கடந்த 1/10/2021 மற்றும் 28/4/2022 ஆகிய தேதிகளில் இது தொடர்பான உத்தரவுகளை அனுப்பியது. இதை மாவட்ட நிர்வாகம் மீறியுள்ளது. புதுச்சேரி முதல்வருக்கு கடந்த 4ஆம் தேதி பிறந்தநாளையொட்டி ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் அவரது ஆதரவாளர்கள், தொழிலதிபர்கள் நகரம் முழுவதும் பேனர்கள், கட் அவுட்கள், அலங்கார வளைவுகள் போன்றவற்றை வைத்திருந்தனர். புதுச்சேரி முழுக்க கட் அவுட்கள் வைக்கப்பட்டு நகரின் சூழல் குறைக்கப்பட்டது மக்களின் கோபத்தை அதிகப்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் சட்டவிரோத பேனர்கள், கட் அவுட்கள் அமைப்பதை புகாராக தெரிவிக்க அறிவிக்கப்பட்ட வாட்ஸ்அப் எண் 9443383418 நிர்வாக காரணங்களை காட்டி மாவட்ட நிர்வாகம் திரும்ப பெற்றுள்ளது. இதனால் சட்டவிரோதமாக பதாகைகள், கட் அவுட்கள், பேனர்கள் ஆகியவற்றை அரசியல் கட்சிகள், அரசியல்வாதிகள், ஆதரவாளர்களும் அமைத்துள்ளனர். இது தொடர்பான செய்திகள் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ளன. சென்னை ஐகோர்ட் வழிகாட்டல்களை கடைபிடிக்காத அதிகாரிகள் மீது உடனடியாக சட்ட நடவடிக்கை தேவை. சாலை விபத்துகளை தவிர்க்கவும், பாதசாரிகளின் விலை மதிப்பற்ற உயிருக்கு பேனர்களால் அச்சுறுத்தலை தவிர்க்கவும், பொதுமக்களின் நலனை பாதுகாக்கவும், சட்டத்தின் ஆட்சியை பாதுகாக்கவும் புதுச்சேரி மாவட்ட நிர்வாகம் மீது அவமதிப்பு நடவடிக்கை உடன் துவங்க வேண்டுமென குறிப்பிடப்பட்டுள்ளது. ஊசோடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிள்ளையார்குப்பம்பேட் பகுதியில் யூ வடிவ வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை அமைச்சர் சாய் சரவணன்குமார் தொடங்கி வைத்தார். ஊசோடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிள்ளையார்குப்பம்பேட் மெயின் ரோடு மாரியம்மன் கோவில் முதல் சுமார் 450 மீட்டர் நீளம் வரை கழிவுநீர் வாய்க்கால் ரூபாய் 37,85,480 மதிப்பீட்டில் அமைப்பதற்கான அரசாணை பெற்று அதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது.
இதில் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் சாய் சரவணன்குமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த அதிகாரிகள், ஊசுடு தொகுதி கட்சி நிர்வாகிகள், கூட்டணி கட்சி தலைவர்கள், பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். தவளக்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உலக தாய்ப்பால் வாரத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி அரசு நலவழித்துறை தவளக்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் உலக தாய்ப்பால் வாரத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சி மற்றும் ஆரோக்கிய உணவு போட்டி புரணாங்குப்பம் அங்காளம்மன் கோவில் வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பெண் சுகாதார மேற்பார்வையாளர் பவுனம்மாள் வரவேற்புரையாற்றினார். மருத்துவ அதிகாரி அஸ்மா தலைமை தாங்கினார். மருத்துவ அதிகாரி செல்வநாயகி, பாலசுப்ரமணியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஆரோக்கிய சமையல் போட்டியில் வெற்றி பெற்ற கர்ப்பிணிகள் மற்றும் தாய்மார்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். மருத்துவ அதிகாரி அஸ்மா பேசுகையில், பிறந்த குழந்தைகளுக்கு தாய்ப்பாலே தலை சிறந்த உணவு. எளிதில் ஜீரணிக்கக்கூடிய தொற்றுக்கள் இல்லாததால் வயிற்றுப்போக்கு உண்டாகாது. மேலும் தாய்ப்பால் குடித்து வளரும் குழந்தை புட்டிப்பால் குடித்து வளரும் குழந்தையை விட பல மடங்கு புத்தி கூர்மை உடையதாக விளங்குகிறது. தாய்ப்பால் கொடுப்பதால் தாய்க்கு மார்பக புற்றுநோய் வரும் வாய்ப்பு குறைகிறது என்பன போன்ற பல குறிப்புகளை பொதுமக்களுக்கு விளக்கி கூறினார். இந்நிகழ்ச்சியில் அங்காளம்மன் கோவில் சிறப்பு அதிகாரி பாஸ்கரன், தனசுந்தரம்பாள் அறக்கட்டளை நிர்வாகி ஆனந்தன், அரசு நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் சகாய மேரி, ஊர் முக்கியஸ்தர்கள் திருவேங்கடம், மணி மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கிராமப்புற செவிலியர் ஜெயசாந்தினி, சுகாதார உதவி ஆய்வாளர்கள் கிருஷ்ணகுமார், இளஞ்செழியன் மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள், ஆஷா பணியாளர்கள் செய்திருந்தனர். நிகழ்ச்சி இறுதியில் தொடர்ந்து தாய்ப்பால் கொடுப்பதால் பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பு குறைவு என்பது வலியுறுத்தும் விதமாக தாய்ப்பால் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த ஒரே குடும்பத்தினர் 4 பேர் புதுச்சேரி தனியார் விடுதி அறையில் விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் குறித்து பெரியகடை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவர் சந்திரசேகரன். இவர் தனது மனைவி, மகன் மற்றும் மகளுடன் கடந்த 7ஆம் தேதி இரவு புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்துள்ளனர். தொடர்ந்து அவர்கள் நகர பகுதியான முத்துமாரியம்மன் கோயில் வீதியில் உள்ள ஒரு தனியார் விடுதியில் அறை எடுத்து தங்கியுள்ளனர். இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு முதல் அவர்கள் வெளியே வராததால் சந்தேகமடைந்த ஊழியர்கள் அவர்கள் அறைக்கு சென்று கதவை தட்டி உள்ளார். ஆனால் வெகு நேரமாகியும் அவர்கள் திறக்கவில்லை. இதனால் சந்தேகமடைந்த ஊழியர்கள் பெரியகடை போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளனர். போலீசார் விடுதிக்கு வந்து மாற்று சாவி கொண்டு திறந்து பார்த்தபோது அனைவரும் இறந்து கிடந்துள்ளனர். இது குறித்து காவல்துறை அதிகாரிகளுக்கு தகவல் அளித்த பின்பு உடலை கதிர்கமம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று பிரேத பரிசோதனை மேற்கொள்ள உள்ளனர். திண்டுக்கல் பகுதியிலிருந்து ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் புதுச்சேரி விடுதியில் விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. புதுச்சேரியில் சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்ததால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்து சாலைகளில் மழை வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. மேலும் ஒரு சில பகுதிகளில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது. தொடர் மழை காரணமாக இன்று அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 2வது நாளாக நேற்றிரவு சுமார் 4 மணி நேரத்திற்கு மேலாக நகர மற்றும் கிராமப்புற பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்தது. இந்த கனமழை காரணமாக பாவாண நகர், புஸ்ஸி வீதி, கருவடிக்குப்பம், பாரதி வீதி, மறைமலை அடிகள் சாலை, ரெயின்போ நகர், இந்திரா காந்தி சதுக்கம் உள்ளிட்ட நகரின் பல்வேறு பகுதிகளில் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கியது. குறிப்பாக சாரம் மற்றும் பாவாண நகர் பகுதிகளில் வீடுகளுக்குள்ளும் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். மேலும் தொடர் மழை காரணமாக வாகனங்கள் நீரில் ஊர்ந்தபடி சென்றன. இதனிடையே தொடர் கனமழை காரணமாக புதுச்சேரியில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அளித்து கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. நோனாங்குப்பம் ஸ்ரீ எல்லைமுத்து மாரியம்மன் ஆலய 46ஆம் ஆண்டு ஆடி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. அரியங்குப்பம் கொம்யூன் நோனாங்குப்பம் புதுக்காலனி பகுதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ எல்லைமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் 46ஆம் ஆண்டு விழா கொடியேற்றத்துடன் துவங்கிய நிலையில் நாள்தோறும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் செய்யப்பட்டு சுவாமி வீதி உலா நடைபெற்று வருகிறது. இதில் முக்கிய விழாவாக இவ்வாலயத்தில் அம்மனுக்கு பால், தயிர், மஞ்சள், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று மகா தீபார்த்தனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து சங்கராபரணி நதிக்கரையில் புனித நீர் திரட்டி கரகம் ஜோடிக்கப்பட்டு கரக வீதி உலா நடைபெற்று ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் செய்து சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது.
இதில் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து பொதுமக்களுக்கு கூழ் கஞ்சி வழங்கினார். தொடர்ந்து இவ்வாலயத்தில் மாலை சடல் உற்சவமும் இரவு சுவாமி வீதி விழாவும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர், அறங்காவலர் குழு மற்றும் நோனாங்குப்பம் புதுக்காலனி கிராம மக்கள் இணைந்து செய்திருந்தனர். புதுச்சேரி பிள்ளைத்தோட்டம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஆனந்த முத்துமாரியம்மன் ஆலயத்தின் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு திருத்தேரோட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி பிள்ளைத்தோட்டம் பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ ஆனந்த முத்துமாரியம்மன் ஆலயம். இந்த ஆலயத்தின் பிரம்மோற்சவ விழா 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து காலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு இரவு சிறப்பு அலங்காரத்தில் திருவீதி விழா நடைபெற்று வருகின்றது. தொடர்ந்து விழாவில் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட அம்மன் திருத்தேரில் வைக்கப்பட்டு தீபார்த்தனை காட்டப்பட்டு முக்கிய வீதியின் வழியாக திருத்தேரோட்டம் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் இளைஞர் காங்கிரசின் 64ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு காட்டேரிக்குப்பம் கிராமத்தில் மரக்கன்றுகள் நடப்பட்டது. புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காட்டேரிக்குப்பம் கிராமத்தில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் இளைஞர் காங்கிரசின் 64ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு அதனை சிறப்பிக்கும் வகையில் அகில இந்திய இளைஞர் காங்கிரஸ் அறிவுறுத்தலின்படி மாநில பொதுச் செயலாளர் முகமது சித்திக் ஏற்பாட்டில் மரக்கன்றுகள் நடப்பட்டது. இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் இளைஞர் காங்கிரஸ் மாநில செயல் தலைவர் வழக்கறிஞர் வேல்முருகன், வட்டார காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஹரி, மாணவர் காங்கிரஸ் செயல் தலைவர் நிதிஷ்குமார், சிறுபான்மை பிரிவு காதர் ஒலி காசிம் மற்றும் மாவட்ட துணைத் தலைவர் முருகன், இளைஞர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் குருமூர்த்தி, தொகுதி துணைத் தலைவர் விஜய், நிர்வாகிகள் ஐயனார், சுராஜ், அருண், ஜீவா மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வெண்ணிலா நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஆதிசக்தி நாகாத்தம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற பால்குட நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி வெண்ணிலா நகர் பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ ஆதிசக்தி நாகாத்தம்மன் ஆலயம். இந்த ஆலயத்தின் ஆடி பெருக்கு விழா கடந்த 6ஆம் தேதி கணபதி ஹோமம் மற்றும் கலச பூஜையுடன் தொடங்கியது. தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்ற நிலையில் அம்மனுக்கு மலர்களால் சோடனை செய்யப்பட்டு வண்ண வண்ண விளக்குகளால் அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து வேத மந்திரங்கள் ஓத பெண்கள் பால்குடம் எடுத்து வந்து அம்மனுக்கு பூஜை செய்தனர். இதில் கல்வியும் செல்வமும் பெருக வேண்டும், குடும்பத்திற்கும் உலகிற்கும் அமைதி நிலவ வேண்டும், தொழில் உயர வேண்டும், சுப நிகழ்வுகள் குடும்பத்தில் பெருக வேண்டும் என வேண்டி பால்குட நிகழ்வு நடைபெற்றது. தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு தீபார்த்தனை காட்டப்பட்டு பிரசாதம் வழங்கப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.